ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கோடிங் டூட் சேனல். இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாவோட இன்ட்ரொடக்ஷனை தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி இப்படி கேட்கறதே தப்பு. இப்போ நம்ம இன்ட்ரோக்குள்ளே போகலாம். ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ். இதை 1995ல் க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போது அது ஆரக்கல் கிட்ட அந்த ஜாவாவோட பேட்டன் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் ஜாவாவோட ஒன்லைன் ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியுமா? எஸ்டிடின்னா வரலாறு தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன? ப்ரோக்ராமிங் இஸ் ஏ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை யூசர் டு பர்ஃபார்ம் சம் டாஸ்க். அதாவது எனக்கு இந்த ஒரு வேலையை நீ செஞ்சு கொடு அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறோம். அதுதான் ப்ரோக்ராமிங். ஒரு ஹியூமன்ஸ் டு ஹியூமன் பேசுகிற மாதிரி கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா புரியாது. கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை அப்படி சொன்னால் தான் புரியும். அதை நம்ம எப்படி சொல்கிறது? அதுக்கான ஒரு மெத்தடு தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பைலர் யூஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுப்போம். அப்படி கொடுத்தா தான் அது நம்ம சொல்கிற டாஸ்க்கை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணி முடிக்கும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னா C++, இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாவா, பைத்தான், C#, அது மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தால் மட்டும் போதுமா? ப்ரோக்ராம் எழுதணும். அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்ம சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சின்டெக்ஸ்னால் இப்போது இங்கிலீஷுக்கு எப்படி கிராமரோ தமிழுக்கு எப்படி இலக்கணமோ அது மாதிரி ப்ரோக்ராமிங்க்கு இருக்கிறது தான் இந்த சின்டெக்ஸ். இப்போ நம்ம தமிழ் இங்கிலீஷில் நம்ம எதனா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரிஞ்சிடும். ஆனால் சின்டெக்ஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணால் கண்டிப்பாக சிஸ்டம் அதை அக்செப்ட் பண்ணிக்காது, நமக்கு எரர் தான் கொடுக்கும். சின்டெக்ஸ் 100% அக்யூரஸியாக இருந்தால் மட்டுமே நம்ம கொடுக்குற டாஸ்க்கை சிஸ்டம் கரெக்டாக செஞ்சு முடிக்கும். இந்த ஜாவா சீரீஸில் நம்ம ஸ்டார்டிங், அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் நம்ம ஜாவாவை கற்றுக்க போகிறோம். ஜாவாவில் இருக்கிற முக்கியமான டாபிக்லாம் என்ன? வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அரே, ஊப்ஸ் கான்செப்ட், ஸ்ட்ரிங்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்க போகிறோம். வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம எல்லா கான்செப்டையும் நம்ம தரவாக்க போகிறோம். நம்ம ஏன் ஜாவாவை கற்றுக்கணும்? நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செமஸ்டரில் ஜாவா தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். நிறைய கம்பெனியில் கோடிங் ரவுண்டுக்கு ஜாவா தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் டெக்னிக்கல் ரவுண்டுக்கும் ஜாவா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய கிளாஸ் இருக்குது, நிறைய இல்பில்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய கம்பெனியில் ஜாவா தான் அவங்களோட மெயின் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது. இதுதான் ஜாவா நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஜாவா கற்றுக்கினா நிறைய கம்பெனிஸில் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணியிருந்த எல்லாருக்குமே தெரியும், அவங்க மெயினாக ஜாவாவில் தான் தரவாக இருக்கணும். ஜாவா அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸில் அவங்க ஜாவா நல்லா தெரிஞ்சவங்கள தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதோட இன்ட்ரொடக்ஷனை முடிச்சுட்டு அப்கமிங் செஷனில் நம்ம ப்ரோக்ராமிங்கை பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ப்ரோக்ராமிங்கை பார்த்தா மட்டும் போதாது, ப்ரோக்ராமிங்கை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே நம்மளால் ப்ராப்ளம்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம கோடிங் டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் ஓகே, கேமரா ஆஃப்.